கர்த்தருடைய சன்னிதானத்திலே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அழகான வார்த்தைகளால் அருமையான பாஸ்டர் சாம் செல்வராஜ் அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் நிரப்பப்பட்டேன். மிகுந்த சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தில் நான் அநேக காரியங்கள், சிறு வயது முதல் நான் அவர்களுடைய ஊழியத்தை பார்த்து நான் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு நின்றிருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய சபையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்தை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல் நான் வெளிநாடுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக போகும்போது அநேகர் என்னிடத்தில் வந்து கேட்பார்கள், நீங்கள் சாம் செல்வராஜ் அவர்களுடைய பிள்ளையா என்று சொல்லி கேட்பார்கள். என்றால் அதில் செல்வராஜ் என்னுடைய பேரில் செல்வராஜ் இங்கே இருக்கிறதுனால ஒருவேளை 2 பேரும் தாப்பன் பிள்ளையுமா இருப்பார்களோ என்று சொல்லி கேட்பார்கள். நான் எப்படி அவரை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கேட்டால், பல மொழிகளிலே எக்கோ ஆஃபீஸ் கால் என்கிற அந்த பெயரில் மேகசினை அனுப்பி அந்த மேகசின் இங்கே வரைக்கும் கடந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். அது பிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஏசியாவின் பல தேசங்களாக இருக்கட்டும், பல இடங்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். அங்கே பாஸ்டர் அவர்களை அநேகர் அறிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். அவர்கள் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பல கன்வென்ஷன்களில், தேவ சபையினுடைய கன்வென்ஷன்களில் குடும்பமாய் ஊழியம் செய்வார்கள், பாடல்களை பாடுவார்கள், நன்றாய் நடத்துவார்கள். அதெல்லாம் பார்த்து நான் அதிசயப்பட்டு போயிருக்கிறேன். இதே போல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த குடும்பம். அருமையான பாஸ்டர் அலெக்ஸ் சாம்சன் அவர்கள் நம்மை விட்டு கடந்த வருஷத்தில் கடந்து போனார்கள். இந்த வருஷம் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஆரம்பம் முதல் நான் இந்த ஊழிய பொறுப்பில் வந்த நாட்கள் முதல் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளை, அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிற தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு அந்த விசாரணை இல்லை. காரணம், அவர் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் பூலோகத்திற்கு எந்த ஒரு கான்டாக்டும் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அந்த நகரம் ஒரு சந்தோஷமான நகரம். அதனால் இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும், இங்கே கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும். அந்த தேவதாசனை நான் நினைவு கூறுகிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கி பாருங்கள், அருமையான பாஸ்டர் சகோதரர் சாம்சன், தீபக் சாம்சன் அழகாக பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது, வாலிபர்கள் எல்லாரும் தங்களுடைய காரியங்களை கவனிக்கிறதை பார்க்கும்போது எந்த அளவாய் அலெக்ஸ் தன் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதே போல் பாஸ்டர் சொன்னது போல் நீங்கள் யாவரும் ஊழியத்தில் வல்லமையாய் செயல்பட வேண்டும். ஒரு நிமிஷம் கூட நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். 2 காரியத்திற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒன்று, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லுகிற அந்த தமிழ்நாட்டின் வார்த்தைகள் 2 காரியத்திற்காக. ஒன்று, நாம் தேவனை பாடி துதிக்கிறதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், துதிக்கணும். ஆமென். 2வது, அவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. இந்த குடும்பம், வீடு, கல்வி எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் இந்த 2 காரியத்தை த்ரூ அவுட் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை செய்யணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் ஜீவன் கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்து வச்சிருக்கிறார். வேறு எதுக்கோ பெருமை, நம்முடைய பெருமையை காண்பிக்கிறதற்கோ, நம்முடைய அலங்காரத்தை காண்பிக்கிறதற்கோ இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வைக்கவில்லை. கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறார். அந்த நாளை கர்த்தருக்காக, கர்த்தரை துதிக்கிறதற்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கும்.
ஆமென் என்று சொல்லி நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இல்லைனா நம்மை அனுப்பின நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமலே எனக்கு எல்லாம் எனக்கு துன்றதும் எனக்கு, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென், எனக்கு தான் எல்லாம், உடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு எனக்கு என்று சொல்லி போனால் கர்த்தர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றாத ஒரு பரிதாபம் நமக்குள்ளே காணப்படும். ஆகையினால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்படியாவது கர்த்தரை துதிக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், மற்றவரிடத்துல சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அருமையான, என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்திற்கு அனுமதி கொடுத்த அருமையான பாஸ்டர் சாம் செல்வராஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அழகான வார்த்தைகள் சொல்லி என்னை நிறைய புகழ்ந்துட்டாங்க. ஆமென். அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நான் தகுதி இல்லை. என்னுடைய தகப்பனார் எங்களை இந்த ஊழியத்தில் 9 பிள்ளைகள், நான் தான் மூத்தவன். ஆமென். எனக்கு கடைசி தம்பி இப்பொழுது நுங்கம்பாக்கத்தில் நான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த ஊழியத்தை அவன் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறான். எனக்கும் அவனுக்கும் 16 வருஷம் டிஃப்ரென்ஸ். 16 வருஷம். கடைசி தம்பி மியூசிக்கில் ரொம்ப நல்ல சாமர்த்தியமான, யூடியூப்பில் மியூசிக் சொல்லி கொடுக்குற மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஊழியத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்படி 16 வருஷ இடைவெளியில் நாங்கள் எல்லாரும் பிறந்தோம். அவர்கள் எல்லாரையும் ஊழியத்தில் அப்பா எடுத்து பயன்படுத்தினார்கள். அதை இந்த இவர்கள் அழகாக, அருமையான பாஸ்டர் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எடுத்து சொன்னால் கூட இந்த அளவிற்கு விசேஷமாய் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் என்னுடைய தாய் உயிரோடு இல்லை, அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் சிவகாசி பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷத்தில் அவர்களுக்கு 80 வயது ஆகிறது. ஆமென். நீங்கள் என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எழும்பி நடமாடுகிறதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள், மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் சந்தோஷமாய் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் அந்த வசனத்தின் பகுதியில் கை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுவீராக. நாதா, நம்முடைய வார்த்தை ஜீவனாயும் பலனாயும் எனக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நாதா, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கிறது. சாதாரணமான காரியத்திற்காக அல்ல கர்த்தாவே, இதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து இந்த வசனம் ஜீவனாய் இருக்கிறதை உறுதிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசன பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசி மிகுந்த வைராக்கியமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசியாய் நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய கோபத்தையும் சினத்தையும் இங்கே காண்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கோபப்படுகிற ஆண்டவர் எப்பொழுதும் கோபமாக இரார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்குறீங்களோ? ஆமேன். பாஸ்டர், இப்படி பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால், நான் இவ பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டேனே, இந்த இவன் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி ஏதாவது கசப்புகள் இருக்குதா? இல்லை. சந்தோஷமாக அவங்கள வாழ்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் த லார்ட். இப்போ யாவது பார்த்து பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ்.
அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எப்பொழுதும் கோபம் கொண்டுறார். இங்கே நீங்கள் வாசிக்கும்போது நாம கர்த்தரை கோபம் உண்டாக்கினோம் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. அடுத்தடுத்து எப்படி எல்லாம் நாம் சோதமை போல கோமோராவை போல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது அவருக்கு எரிச்சலை உண்டாக்கினது. அவர்களை நசுக்க, அவர்கள் காரியத்தை பார்த்தால் நாம் செய்கிற சேட்டைக்கு, நாம் செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை ஈஸியாக ஒரு நசுக்க என்ன செஞ்சிடலாம். ஹலோ, ஆர் யூ லிஸ்னிங் டு மீ? ஆமென். என்னை பார்க்குறவங்களாம் கை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நசுக்க என்ன செஞ்சிடலாம், நசிக்கிடலாம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் கோபம் கொண்டுறார். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்க கையை வைத்தார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் செய்கிற பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், வெகுமதி என்னவென்று சொன்னால், ஒரு நசுக்கு என்ன செஞ்சிடலாம், கொன்று போட்டு விடலாம். அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர். சிவேர்னா என்னது? செக்க செவேர்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி இருந்தா செவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை திரும்பி இருந்தது. நல்ல கவனிங்க. நமக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை திரும்பி இருந்தது. நமக்கு விரோதமாய் திரும்பி இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு டீச்சர் கையில் பெரம்பு வச்சிருந்தாலே என்ன செஞ்சிடும்? என்ன செய்யும்? நடுங்கும். அல்லேலூயா. நம்ம அப்பா பெரம்பை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? நடுங்குவோம். அப்படி கர்த்தர் சிட்சிக்கும்படியாக, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ, சிட்சிக்கும்படியாக அவர் கையை ஓங்கினார் அப்படின்னு சொன்னால் யாராலையும் தாங்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்முடைய கையை நமக்கு விரோதமாய் திருப்பாதபடிக்கு நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 25ஆம் வசனத்தில், என் கையை உன்னிடமாய் திரும்பி, உன்னிடமாய் என்று சொன்னால் உனக்கு ஆதரவாய் திருப்புகிற கரம் இன்றைக்கு நமக்கு ஆதரவாய் திரும்பப்பட்டிருக்கிறது. கையை வைத்தவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை பார்த்தால் செக்க செவேர் என்று இருந்தது. உன்னுடைய அக்கிரமத்தை பார்த்தால் இரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அநேகரை எச்சரிப்பாக சொல்லுகிறார். அதே வேளையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அதனால நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உன்னுடைய பாவம் இன்றைக்கு வரைக்கும் செக்க செவேர் என்று இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். உனக்கு ஆதரவாய் என் கரத்தை நீட்டும்படியாக நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் நான் அவைகளை வெண்மையாக்குவேன், அவைகளை நீக்குவேன், உன் அக்கிரமங்களை நீக்குவேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? சத்தமா ஹல்லேலூயா. இந்த வசனம் தண்டனையை பற்றிய வசனம் அல்ல, இது சுத்திகரிப்பையும் மீட்பையும் கொடுக்கிற வசனம். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பையும் மீட்பையும் கொடுக்கிற வசனம். ஆகையினால கவனமாய் கவனிங்க. இது நமக்கு தேவையான முக்கியமான காரியமாக இருக்கிறது. நமக்கு ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் there is a condition. ஓகே, கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. அந்த கண்டிஷன் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சுமை லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்லி. அந்த மெதுவான சுமையை எடுத்து சுமக்கிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வான்னு சொல்கிறவங்கலாம் கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய கை நமக்கு ஆதரவாய் திரும்புகிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு எழுதின நிருபம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர், ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? சேர்வார். நாம ஒரு ஸ்டெப் ஆண்டவரை நோக்கி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் 10 ஸ்டெப் நமக்கு நேராக எடுத்து வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Take a step today.
இன்றைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஹலோ வாலிபனே, வாலிப தங்கச்சி, பெரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு அகன்று இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. You may be making yourself away from God. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு தூர அகன்று இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்று சொன்னார். பாவம், இன்றைக்கு கடினமான பாவங்கள் இந்த உலகத்தில் புதுசா என்ன செஞ்சிட்டு இருக்குது, உருவாக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், பாவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் 9 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டில் லைட் ஆஃப் ஆகிடும். அல்லது 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி நீதிமொழிகள், அன்னைக்கு டேட் என்னவோ அந்த நீதிமொழிகளை என்ன செய்கிறது, நீதிமொழியில் எத்தனை அதிகாரம் இருக்குது? ஓகே, ஹலோ, ஓகே, பரவாயில்லையே, பாஸ்டர் நல்லா உங்களுக்கு கற்பித்து கொடுத்துருக்குறாங்கங்கிறத நான் பார்க்க முடியும். சில சபைகளில் சொல்லவே கூட மாட்டாங்க. ஹல்லேலூயா, நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. 31 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்குது? எல்லாம் யூ ஹேவ் டு டாக் டு மீ. ஓகே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யணும், பேசணும். என்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுறாதீங்க, என்கிட்ட விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, யூ ஹேவ் டு டாக் டு மீ. என் கூட பேசுங்க. ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு என்ன சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நம்ம ஒரு இன்டராக்டிவ் பிரசங்கத்தை நாம் கேட்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 9 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் கூடி கர்த்தருடைய சமூகத்தில் 9 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடணும், உட்காந்துடணும். பாட்டு புஸ்தகம் பாஸ்டர் அவர்கள் சூட்கேஸை திறந்தப்போ நான் அப்படி நைஸாக பார்த்தா அவங்க நல்ல பைபிள், நல்ல பாட்டு புஸ்தகம், நல்ல டைரி, நிறைய விசேஷங்கள் உள்ளே வச்சுருக்கிறாங்க. நீங்களாம் பார்த்தீங்களா பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய பையில் என்ன வச்சுருக்கணும்? ஆமென், நல்ல ஒரு பைபிள், நல்ல ஒரு பாட்டு புஸ்தகம். இந்த நாட்களில் சினிமா பாட்டு அப்படின்னு சொன்னால் பாட்டு புஸ்தகமே தேவையில்லை. எல்லாம் லிரிக்ஸே இல்லாமல் என்ன செஞ்சிடறாங்க, பாடிடுறாங்க. அல்ல, அங்கே லிரிக்ஸே தெரியாமல் சினிமா பாட்டு தெரியும்னு சொல்கிறவங்களாம் கையை வைத்து காமிங்க பார்க்கலாம். கையை வைத்து காமிச்சிங்கன்னா எனக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால தான் நீங்கள் என்ன செய்யலை, கையை உயர்த்தலைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்குது. பாஸ்டர் அதை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நம்ம பாட்டு பாடி அந்த பைபிளையும் திறந்து பாடல் புத்தகத்தையும் திறந்து நம்ம பாடல் பாடி இங்கே 2 டேமரின் இருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் என்ன இருக்கணும்? டேம்பரின் இருக்கணும். ஆமென், என்ன இருக்கணும்? டேம்பரின் அல்லது கிட்டார் அல்லது கீபோர்டு அல்லது ஏதாவது இந்த பேங்கோஸ்ன்னு சொல்லி 2 இது இருக்கும் பார்த்தீங்களா, கொட்டு அடிக்கிற மோளை மாதிரி. ஆமென், அது வெறும் 450 ரூபாய்க்கு கிடைக்குது. ஓகே, அதை வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சு தட்டி பாடுங்க, இசைத்து பாடுங்க. தம்புருவினாலும் சுரமண்டலங்களினாலும் கர்த்தரை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவங்கள் இன்றைக்கு வீடுகளில் நடக்கிறதா என்று சொன்னால் சுத்தமாக இல்லை. இன்றைக்கி நான் கேட்குறேன், மனசில் உண்மையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வீடுகளில் உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபம் நடக்கிறது? கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தவங்க மாத்திரம் கையை வைத்துறாங்க. See, this is the situation today. This is the condition today. அந்த நாட்களில் குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளே கிடையாது. ஆனால் இன்னைக்கு குடும்ப ஜெபம் இருக்கிற வீடுகளே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறோம், அகன்று போய்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை கர்த்தர் கவனமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து அவனுக்கு தேவையான ஆக்சிஜனை ஆண்டவர் லிட்டரா ஆமென் என்னதா அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொரோனா பீரியடில் ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டம், மூச்சு திணறி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஹலோ, am I talking to you? Listen to me so carefully. எவ்வளவு திணறினோம். அன்றைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் இலவசமாய் எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாத்து அழகாய் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலை நாம மட்டும் கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்?
விலகி போய் கொண்டிருக்கிறோம். கோவிங் அவே அவே அண்ட் அவே. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. நீங்கள் he is a gentle God. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஆண்டவர். நீ அவர் இடத்துல வந்தா அவர் ஆர்வமாக வேகமாக கடந்து வருவார். எப்படி இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்ததை தகப்பன் பார்த்தானோ உடனே இறங்கி ஓடி போய் அவனை ஆற தழுவி முத்தமிட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க நம்ம ஆண்டவர். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரிடத்துல சேர்ந்தா கர்த்தர் உங்களிடத்தில் சேர்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு புது புது பாவங்கள் எல்லாம் நம்மை தேவனை விட்டு அகற்றுகிறது. இன்றைக்கு வீடுகளில் ஜெபம் இல்லை, மாறாக வீடுகள் இன்றைக்கு தூங்க போகிற சமயமே 2 மணி அல்லது 3 மணி. ஏனென்றால் பாவங்கள் என்ன செய்து விட்டது? பெருகி விட்டது. எத்தனை பேர் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது? மொபைல் ஃபோன் இல்லாதவங்க கையை வைத்துங்க. மொபைல் ஃபோனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. சரி, இதில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, என்கிட்ட பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க. 4 பேர். ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற ஸ்மார்ட்டான பீப்புகள்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு புதிய பாவம் எதுதான்? ஸ்மார்ட் ஃபோன். ஹல்லேலூயா. அது ஸ்மார்ட்டாக நம்ம பாவம் செய்ய என்ன செஞ்சிட்டு இருக்குது? வைத்து கொண்டிருக்கிறது. we are going away from God. இன்றைக்கு தூங்குகிற நேரம் 2 மணி ஆகி மாறிவிட்டது. ராத்திரி 2 மணிக்கு படுத்து காலையில் சர்ச்சுக்கு போகிறதா போகலையா போகக்கூடாதா என்று சொல்லி தீர்மானிக்க வைக்கிறதே எதுதான்? மொபைல் ஃபோன். புதிய புதிய பாவங்கள் நம்மை கர்த்தரை விட்டு என்ன செய்துகிறது? ரீல்ஸ் தெரியுமா? ஷார்ட்ஸ் தெரியுமா? ஹல்லேலூயா. உண்மை, மற்ற யாரும் வாய் திறக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ரீல்ஸ்னால் என்னென்ன தெரியாது, ஷார்ட்ஸ்னால் என்னென்ன தெரியாது. ஹல்லேலூயா. ஃபேஸ்புக்னா என்னென்ன தெரியாது, இன்ஸ்டானா என்னென்ன தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயாவும் காணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்மை பாவத்திற்கு பக்கத்தில் நாம் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மகா பெரிய உண்மை. இன்றைக்கு சர்ச் அதை அட்ரஸ் பண்ண வேண்டும், இன்றைக்கு சபை அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை விட்டு அகன்று போகக்கூடாது. நாம் கர்த்தரை சேருகிற நேரம் வந்திருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக இன்றைக்கு காலையிலே கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தூங்குகிற நேரம் குறைய 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 நம்முடைய சரீரத்தில் வியாதிகளும் என்ன செய்கிறது? பெருகுகிறது. அந்த வியாதிக்கு பிறகு கடந்து உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே என் வியாதியை நீக்குங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எங்க தள்ளியாச்சு? தூர தள்ளியாச்சு. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறதற்கு எவ்வளவு சத்தமிட்டாலும் அவர் அந்த அளவிற்கு தூரமாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறாரே. எப்படி நாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட முடியும்? ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் வேத புஸ்தகமே சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிற பரிதாபத்திற்கு நாம் தள்ளி போகிறதற்கு முன்பாக நமக்கு ஆதரவாய் நீட்டப்படுகிற தேவனுடைய கரத்தை பிடித்து கொள்ளும்படியாக நாம் நம்முடைய கரத்தை கர்த்தருக்கு நேராக நீட்டுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ தடவி 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 ஹல்லேலூயா இதை ஸ்க்ரோல் பண்ணி 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 உன் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறதற்கு பதிலாக கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அவர் உன்னிடத்தில் சேர்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விரோதமாய் கைகளை வைத்திருந்தார் என்று சொன்னால் நாம் அடிக்கப்படுவோம் அல்லது கொல்லப்படுவோம். ஆனால் ஆதரவாய் கடந்து வருகிற கரத்தை பிடித்து கொள்வோம் என்று சொல்லி இந்த காலவேளையிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். செய்வீர்களா? செய்வீர்களா? செய்வேன் சொல்றவங்க மற்ற கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுடைய. அதை சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல், இங்கே இருக்கிற தனிப்பட்ட உன்னை பார்த்து, மகனே உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார். மகளே உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார். மகனே மகளே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார். இவன் என்னுடைய ஜனம், நான் அவனுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் தேவனாக இருக்கிறான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஃபோன் என் தேவனாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கையை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் இருக்கிறாங்க, கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்கள கவனிச்சுக்கிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் நம்மை கர்த்தரை விட்டு அகற்றுகிற சகல காரியத்தையும் தூக்கி தூர வீசுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். கை வைத்தல் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்னை அறிகிற இருதயத்தை என்ன செய்வேன்? தருவேன். அவர்கள் என்னிடமா என்ன செய்வார்கள்? திரும்புகள். Today is the day that you return to God. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீ கர்த்தரிடத்தில் திரும்பும்படியான நல்ல நாள் இது தேவ பிள்ளையே. I don't know whom I am talking to tonight, this morning. யாரோடு கூட பேசுகிறேன் என்று சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறோம் மாத்திரம் கையை வைத்தால் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவன் இன்னும் தூரத்தில் இருந்தபோது அவன் தகப்பன் அவனை கண்டு என்ன செய்தார்? இறங்கினார். ஹல்லேலூயா. ஏன்? அவன் தூரமாக இருந்ததுனாலயா? லூக்கா 15 எதை சொல்லுது? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அதுதாங்க அங்கே உள்ள ப்ளஸ், அங்கே உள்ள முக்கியமான பாயிண்ட். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, நீ தகப்பனிடத்தில் திரும்பி வா. தகப்பனிடத்தில் திரும்பி வா. நீ எந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறாயோ எனக்கு தெரியாது. எந்த அசிங்கத்தில் நீ உன்னை மூழ்கடித்து மிகவும் கேவலமான தோற்றத்தில் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பி வா. கம் டு மீ. என்னிடத்தில் திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை இந்த காதுகள் கேட்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். God loves you so much. கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறாருங்கிறதுனால இந்த செய்தி உன் காதுகளில் தொனிக்கிறது என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சபைக்கு வராதவர்கள் பாக்கியம் மற்றவர்கள். ஒருவேளை அவர்கள் யூடியூப்பில் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருவேளை பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். யாருடைய காதுகள் இதை கேட்கிறதோ அவைகளெல்லாம் பாக்கியம் உள்ளது. காரணம் கர்த்தர் அழைக்கிற சத்தம் உங்கள் காதுகள் கேட்கட்டும். கைவை தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் சத்தமாக சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. சகரியா 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை தள்ளுவதற்கல்ல, நம்மை பிடித்து இழுக்கிறதற்காக கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. மகனே, தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. மகளே, தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை பிடிக்கிறதற்கு திரும்ப இயேசுவின் இடத்திலே வருவாயா? புது புது பாவங்களிலே விழுந்து நேரங்களை காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிற அந்த காரியங்களெல்லாம் அகற்றிவிட்டு, எனக்கு என் தேவன்தான் நாள் முழுக்க 24 ஒரு நாளைக்கு தேவனோடு எப்போ தொடர்பில் இருக்கணும் தெரியுமா? எல்லாம் கவனிங்க. அங்கங்கே பார்க்காதீங்க. பிள்ளைகள் அங்கங்கே தொந்தரவு பண்ணாலும் அவங்க பிள்ளைகள் இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கட்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணுகிறதா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் காலத்தில் அவர்கள் எந்த சத்தத்தை கேட்பார்கள்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு கேட்ட நல்ல சாட்சியின்படி பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கடந்து வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்முடைய கவனத்தை தேவனுக்கு நேராக திருப்பி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஜாக்கிரதையாய் தேவனிடத்தில் திரும்பும்படியாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட எத்தனை மணி நேரம் தொடர்பில் இருக்கணும் தெரியுமா? வெறும் 24 மணி நேரம் நீங்கள் தொடர்பில் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் மாத்திரம் தொடர்பில் இருந்தால் போதும். ஹல்லேலூயா.
ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை நீங்கள் ஆண்டோட கூட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 7 நாள் தான். அல்லேலூயா. மற்ற நேரத்தில் நீங்கள் தொடர்பில் இல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் தான். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு சளியாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது பாஸ்டர் சொன்னார், டாக்டர்கிட்ட போனீன்னா ஒருவேளை 7 ஒரு வாரத்தில் என்ன செய்யும்? சுகமாகும். போகலைன்னா 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி. எத்தனை நாள் ஆகும்? 7 நாள். எல்லாம் என்னது தான்? ஒன்று தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 24 மணி நேரம் 24/7 சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எந்த நேரமும் தேவனோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், தூங்கும் போதும் என் இதயம் உமக்காக ஆமென் வாஞ்சிக்கிறது, உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிற அந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கையை வைத்தல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக ஆதரவாயிருக்கும் கரம். 2வதாக களிம்பை நீக்குகிற கை. என்ன கை? வசனத்தை மறுபடி வாசிங்க. அந்த ஏசாயா 1:25 மறுபடி வாசிங்க பார்க்கலாம். அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க. போதும், உன் களிம்பு நீங்க. களிம்பு என்று சொன்னால் அது கசடு அல்லது கசிவு, பாவம், அசுத்தம், கலக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு உலோகம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உலோகம் எப்பொழுதும் பளபளன்னு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அல்லையா சொல்லுங்கள். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாம் கவனிங்க. எல்லாம் பார்க்குறீங்களா? தூங்குறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள். ரைட். தூங்குறவங்க அல்லையா சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல, சரி, ரைட். அதனால் அலையிலேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள வித்தியாசமாக பார்க்காதீங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம், முழிச்சிருக்காங்க. ரைட். அல்லேலியாங்கிற சத்தம் கேட்டாலே அவங்க என்ன சொல்லிடுவாங்க? அல்லேலியா சொல்லுவாங்க. அல்லேலியா சொல்லுவோமா? ரைட், ஓகே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா? நான் உங்கள்கிட்ட உண்மையாக பொய் சொல்லாமல் சொல்லணும். இப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். ஓகே, உங்கள் வீட்டை அழகாக எனக்காக திறந்து கொடுத்தா உங்கள் வீடு நல்ல சுத்தமாக இருக்கும். ஆமேன். எல்லா பாத்திரங்களும் எப்படி இருக்கும்? பளன்னு இருக்கும். சோஃபாவில் துவைச்ச துணியெல்லாம் என்ன செய்யாது? இருக்காது. அல்லையா? என் பெட்டு எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்கும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, இப்போ வந்தீங்கன்னா உங்களை கூட்டு போகிறேன் பாச அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். 2 பேர் 3 பேர் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் நம்மிடத்தில் களிம்பு நீங்க எப்பொழுது நம்மை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாத்திரம், இந்த சரீரம் என்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேன், இன்னைக்கு போதை பொருட்களுடைய விநியோகம் பயங்கரமாக இருக்கிறது. இன்றைக்கு நினைத்த இடத்திலெல்லாம் டாஸ்மாக் கடை என்ன செஞ்சுருக்கிறது? திறந்திருக்கிறது. அப்பக்கப்போ கொஞ்சம் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன், அல்லது கொஞ்சம் சில இதை என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன், போதை வஸ்துக்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த உலகம் பயங்கரத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் களிம்பு. பாக்கு போடுறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். நீங்கள் வயத்தை மாற்றிங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை போயில மாவா அல்லது என்னது போதை வஸ்துக்கள் என்று சொல்லி, பீடி, சிகரெட், மதுபானங்கள் என்று சொல்லி இந்த உலகம் பயங்கரத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் களிம்பு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார் வேதத்தில். அல்லேலூயா. ஆமாம். மூக்குப்பொடி போடுறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மூக்குப்பொடி போடுறதுக்காக கர்த்தர் மூக்கை படைச்சிருந்தார்னா அவர் எப்படி படைச்சிருந்துருக்கணும்? மூக்கை எப்படி மேலே பார்த்த மாணிக்க என்ன செஞ்சுருக்கலாம்?
படைச்சி வச்சுருக்கலாம். அப்போ என்ன செஞ்சிடலாம், ஒரு டப்பா மூக்குப்பொடி என்ன செஞ்சிடலாம், மேலே தட்டியிருக்கலாம். ஹல்லேலூயா. அது கீழே இருக்கிற இருத்து என்ன செய்கிறது, ஒரு உறிஞ்சி. ஐயோ என்ன பயங்கரம், என்ன மோசம். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பிறந்ததுனால இதெல்லாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உலகம் அந்த பயங்கரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நான் எச்சரிக்காமல் இருக்க முடியாது. உன் களிம்பு நீங்க கர்த்தருடைய கை உனக்காக ஆதரவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எத்தனை நாட்கள் இந்த காரியங்களிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தா என்பது எனக்கு தெரியாது. உன் விசுவாசம் பலப்படும்படியாக இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் களிம்பை நீக்குகிறதற்காக உனக்காக என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கையை வைத்து அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை சுத்தமாக்க விரும்புகிறார். உன் கண்கள் எதை பார்க்கிறது? நாம் எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும் திருப்திப்படாத ஒரு பயங்கரம் இந்த காலகட்டங்களிலே கடந்து வந்திருக்கிறது. வேலை செய்யக்கூடாது என்கிற ஒரு பயங்கரம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது. வேலை செய்யாமலே காலத்தை கடத்த வேண்டும், நிறைய சாப்பிட்டு காலத்தை ஓய்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் பயங்கரத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. உன் களிம்பு நீங்க, உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் ஒரு சின்ன பாவம் செய்ததற்கே கர்த்தரால் இடித்து உரைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதனால்தான் அதன் விளைவாக அவன் எழுதின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் அக்கிரமத்திலிருந்து என்னை முற்றிலும் கழுவி என் பாவத்திலிருந்து என்னை சுத்திகரி. கொஞ்சமாக கழுவுங்கன்னு சொல்லி சொல்லுவோமா, முற்றிலும் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என் பாவங்கள் முற்றிலும் கழுவப்பட வேண்டும், நான் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கம்ப்ளீட் ஓகே, பர்ஃபெக்ட் என்பது தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. சில பேர் பாத்திரங்கள் விளக்குனா, சில வீடுகளில் பாத்திரங்கள் விளக்குனா அவங்க சும்மா தண்ணியை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, அலச மாத்திரம் செஞ்சுருப்பாங்களே தவிர அதில் உள்ள எண்ணெய் சிக்கு என்ன செஞ்சுருக்காது, போயிருக்காது. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த டிசைனில் உள்ள அழுக்குகள் என்ன செஞ்சுருக்காது, போயிருக்காது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள்லாம் சுத்தமாக வைத்திருக்கிறவர்கள் போல் இருக்கிற காரணம் எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா ஹல்லேலூயா. fill in the blanks. கோடிட்ட இடத்த என்ன செய்யுங்க, நீங்கள் நிரப்பிக்கோங்க. ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா என்று சொல்லி நம்ம வழக்கப்படி சொல்லுகிறது உண்டு. கொஞ்சம் நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. அப்படி அல்ல, முற்றிலும் கழுவப்படுகிற அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக இருப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தமாக இருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எனக்கு நேராக நீட்டி என் களிம்பு நீங்க என்னை சுத்திகரித்தருளும், என் கசடு நீங்க என்னை சுத்திகரித்தருளும், என் கசிவு நீங்க என்னை சுத்திகரித்தருளும், என் பாவம் நீங்க என்னை சுத்திகரித்தருளும், என் அசுத்தம் நீங்க என்னை சுத்திகரித்தருளும், என் கலக்கம் நீங்க என்னை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உன்னை குற்றம் காண்பிக்கிறதற்காக அல்ல, எடுத்து உன்னை துலக்குவதற்காக, எடுத்து உன்னை சுத்திகரிக்கிறதற்காக, எடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்கிற மாத்திர கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்று நினைக்கிறேன். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அக்கிரமத்திலிருந்தும், எத்தனை அக்கிரமத்திலிருந்து? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் மாத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை அக்கிரமத்திலிருந்து? பெண்கள் மாத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு அக்கிரமம் கூட நம்மகிட்ட ஒட்டி இருக்க கூடாது. எல்லா அக்கிரமத்தினின்றும் நம்மை சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் நடுவில் உலா வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உனக்கு ஆதரவாய் நீட்டப்பட்டிருக்கிறது. உன் களிம்புகள் நீ சுத்திகரிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாய் இறங்கி வந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் சுத்தமான நீரை உன்மேல் என்ன செய்வேன்? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எல்லா அசுத்தங்களையும், எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கிறது என்னதுதான், எல்லா அசுத்தங்களையும், எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன ஆவீங்க? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சுத்தமாவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்தவங்களாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் கையை உயர்த்தலைன்னா தான் கஷ்டம், பக்கத்தில் உட்காந்துருக்க முடியாது. சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுத்தமாக உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யணும்? நல்ல தினந்தோறும், அதுவும் வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கணும்? 2 times. அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செஞ்சிடணும்? குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது நம்முடைய சரீரத்துக்கு மிகவும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போது உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் மீனை கழுவிட்டு மீனுடைய அந்த செதில்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாற்றம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற கர்த்தருடைய மூக்கு, அவருடைய நாசி, அதை சுவாசித்து கொண்டிருக்கிற அந்த நாசி உங்கள் உள்ளத்தை பார்த்தா நாற்றத்தை பார்க்குமா, நல்ல நறுமணத்தை பார்க்குமா? ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சுத்தமான ஜலத்தை உனக்காக தெளிப்பேன். ஹல்லேலூயா. உன் எல்லா அக்கிரமங்களையும் நீங்கள் உன்னை நான் சுத்திகரிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விக்கிரகத்தை சாதாரணமாக சொல்லலை, நரகலான விக்கிரகம். என்ன விக்கிரகம்? நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மனத்தின் மேலே மனம் கொடுக்கும். சந்தன மரத்தை தேய்க்க 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 தான் என்ன உண்டாகும்? மனம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல் நல்ல வாசனை உண்டாகும். நல்ல வாசனை. அதுபோல் எதை ரெகுலராக செய்யணும், எதை ரெகுலராக செய்யக்கூடாது என்பதை நம்ம யோசிக்கணும். பாவத்தை அடிக்கடி செய்யாது நரகல் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மனித கழிவை தான் என்னது சொல்லுவாங்க? நரகல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த உலக பாவத்தை, அல்லேலூயா, இந்த உலகத்தின் வேஷங்களை, மனுஷனுக்கு நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தோன்றோம். ஆனால் கர்த்தருக்கு அது என்னவா இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு அழகாக தோன்றும், ஆனால் கர்த்தருக்கு அது எப்படி இருக்கும்? அருவருப்பாக. அதை நாம் உட்காந்து யோசித்து தேவனுடைய சம்பந்தம், ஆண்டவரே நான் மனுஷனுக்கு நான் இன்னொரு மெசேஜ் வச்சுருக்கிறேன். நான் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. யாருக்கு பிரியமாக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். கையை வைத்தாலே சொல்லுங்கள். என் உடை விசேஷமாக நம்முடைய உடை, அல்லேலூயா, நம்முடைய உடை மற்றவருடைய பார்வைக்கு பார்க்குறதுக்கு அழகா ஜிகு 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 மினு 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஆமேன், நல்லா நல்லா என்ன கவர் பண்ண வேண்டிய இடத்துல குறைச்சிட்டு, குறைக்க வேண்டிய இடத்துல மூடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்ட தகுதியுடைய வஸ்திரம் என்று சொல்லுகிறாரோ அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். கையை தள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், உலகத்திலே அழகு நீங்கள் தான். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அழகு எங்கே விசேஷமாக அது க்ளோ ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு, ஹல்லேலூயா, அடுத்து என்னது? ஹல்லேலூயா. அடுத்து க்ரீம் போட்டு, ஷேடோ போட்டு, அந்த கலர் இந்த கலர்னு சொல்லி மேட்சிங் பார்த்து, ஹல்லேலூயா, பிறகு அதற்கேற்ற உடைக்கு ஏற்றது போல் லிப்ஸ்டிக் போட்டு என்று சொல்லி நம்ம அழகுபடுத்துறதை விட நம்மை அழகுபடுத்துறது எது தெரியுமா? இருதயத்தில் இருக்கிற நல்ல குணம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல குணம் இருந்துச்சுன்னா அவங்க முகம், அவங்க கழிவிருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த இருதயத்தில் உள்ள குணமே அவர்களை என்னவா மாற்றும்? அழகாக மாற்றும். கையை வைத்தலில் சொல்லுங்க பார்க்கலாம்.
வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கைவத்தலையில சொல்லுங்களேன். நீங்கள் ஜோம்னிட்டு வெளியே வாங்க, எல்லாரும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க உன் மோகம் பிரகாசிக்கிறது என்று சொல்லி. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்க கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியின் ஜலத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுத்தமாவீர்கள். பக்கத்தில் உங்களை மறுபடியும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சுத்தமாவீர்கள். எபிரேயர் 9:14 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நல்ல மனசாட்சியை தருகிறது. அல்லையா சொல்லுங்கள். மூன்றாவதாக நம்மை சுத்தமாய் புடமிடும் கை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். நல்லா கவனிங்க. தூக்கம் வருதா? ஒரு அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நைட்டெல்லாம் என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்குமில்லாத தூக்கம் எனக்கு தெரிஞ்சது இழுத்துட்டு வருது பாஸ்டர். நீங்கள் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக என்ன செஞ்சுக்கிடுவேன், தூங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்படி யாராவது இன்றைக்கு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இல்லை. ஓகே, எல்லாம் கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் உன்னை சுத்தமாய் புடமிடும் கை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் கடினமானது, இது கொஞ்சம் கஷ்டம். புடமிடுதல் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. புடமிடுதல் என்று சொன்னால் அக்கினிக்குள்ளே கொண்டு போய் அதை என்ன செய்கிறது, அதை புடமிடுகிறது. புடமிடுதல் என்றாலே அக்கினிக்குள்ளே பிரவேசித்து கடந்து வர வேண்டும். சில சமயங்களில் கர்த்தர் புடமிடுகிற காரியம், கர்த்தர் சுத்திகரிக்கிற காரியம் ஈஸியாக இருக்காது. ஆனால் நீங்கள் தைரியமாக விட்டு கொடுங்க. ஆண்டவரே நீர் என்னை சோதித்தா நான் என்னம்மா விளங்குவேன், பொன்னா விளங்குவேன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சில கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு மாறும்போது தலைவலிக்கும். ஹல்லேலூயா. கிறுகிறுன்னு வரும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே என்ன செய்யாது, பிடிக்காது. ஆமென். அந்த கடினமான பாதைகள் வழியாக நீங்கள் போக வேண்டியது இருக்கும். நிறைய நண்பர்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியிருக்கும். நிறைய உறவுகளை இழக்க வேண்டியது இருக்கும். நிறைய காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வாஞ்சிக்கிற காரியம், என் கை உன்னை புடமிடும் போது கடைசியில் நீ பொன்னாய் விளங்குவாய். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தவங்க எடுத்தவங்க வாசிங்க. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். கை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ கோல்டு விலை என்ன? 1,20,000. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தகரம் விலை எவ்வளவு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. இரும்பு விலை என்னன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. வீடு கட்டுகிறவங்களுக்கு வேணால் என்ன செய்யலாம், தெரியலாம். ஆனால் அதை போய் யார் விசாரிச்சுட்டு இருக்க போகிறா? ஆனால் இன்றைக்கி நான் தங்கம் விலைன்னு கேட்ட உடனே எவ்வளவுங்கிறத என்ன செஞ்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த தங்கம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவீங்களா? ஆமாம். நீங்கள் இன்றைக்கி தங்கத்தோட எதை அதிகமாக சேர்க்குறாங்க? செம்பு. அதையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுத்தமான தங்கத்துக்கு விலை ஜாஸ்தி. ஆமென். 24 கேரட் தங்கத்துக்கு விலை ஜாஸ்தி. 24 கேரட் தங்கம் இப்போ இன்றைக்கு 1,40,000 அல்லது 50,000 என்ன செய்யும், இருக்கும். நல்லா கவனிங்க. நீ பொன்னாய் விளங்க வேண்டும், வெள்ளியாய் விளங்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அக்னியின் நடுவிலே கடத்தி செல்வார். ஹல்லேலூயா. சில சமயங்களில் உங்களை ஏசுவார்கள், பேசுவார்கள்.
உங்களை அநியாயமாய் பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளை என்கிறதுனால அலட்சியமாய் உன்னை பார்ப்பார்கள், இளக்காரமாய் உன்னை பார்ப்பார்கள், மரியாதை குறைவாய் உன்னை நடத்துவார்கள். தேவனுடைய பிள்ளை என்கிறதுனால வேலை ஸ்தலங்களிலே நீ கஷ்டப்படுவாய். வேலை ஸ்தலங்களிலே உயர்வு உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். வேலை ஸ்தலங்களிலே நீ அவமானப்படுத்தப்படுவாய். வேலை ஸ்தலங்களிலே நீ குற்றஞ்சாட்டப்படுவாய். ஆனாலும் நீ ஒரு காரியம் மாத்திரம் புரிந்து கொள், எல்லாவற்றிலும் நான் உண்மையாயிருப்பேன், எல்லாவற்றிலும் நான் நீதியாய் இருப்பேன், எல்லாவற்றிலும் நான் ஜெபத்தோடு இருப்பேன், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறது, இவர்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை, இவர்களைப் போல விசேஷமானவர்கள் யாரும் இல்லை, இவர்கள் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கிறது, இவர்கள் இல்லை என்று சொன்னால் என்னுடைய கம்பெனி நடக்காது என்று சொல்லுகிற அந்த விசேஷமான நாளுக்காக கர்த்தர் உன்னை புடமிடுதலுக்கு கடத்தி செல்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! நம்ம பொன்னாய் விளங்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசமும் கூட. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் கூட. நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கணுமே தவிர சந்தேகம் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. சமீப நாட்களில் நான் தேவ சபையில் அறிமுகப்படுத்தின ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொன்னால் ப்ரேயர் டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா! என்ன டிபார்ட்மெண்ட்? ப்ரேயர் டிபார்ட்மெண்ட். ஓகே, இது நாள் வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ப்ரேயர் நடத்தினதே கிடையாது. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீஜனல் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தலைவர்களை ஏற்படுத்தி நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாட்டில் நமக்கு கிட்டத்தட்ட 340 சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். எத்தனை சபை இருக்குது? 340. அதில் ஒரு சபையும் தான், எந்த சபையும் கூட இந்த அழைப்பின் எதிரொலி இந்திய தேவ சபை. ஹல்லேலூயா! இந்த சர்ச் ஆஃப் காட். ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். சில சமயங்களில் மண்டல வாரியாக 7 மணி நேர ஜெபம் அல்லது 12 மணி நேர ஜெபம் என்று சொல்லி, சில சமயங்களில் ராத்திரி ஜெபம் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமீப நாட்கள் நான் பார்ப்பேன், இவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோமே, நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்கப்படுகிறதா? இவ்வளவு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோமே, நம்மளுடைய ஜெபங்களெல்லாம் கேட்கப்படுகிறதா என்று சொல்லி நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஒன்றையும் வீணாக்குகிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுவோம், உன் ஜெபம் வீண் போகாது. ஆமான்னு சொல்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஜெபம் என்ன செய்யாது? வீண் போகாது. உன் ஜெபம் என்ன செய்யாது? வீண் போகாது. உன் ஜெபம் என்ன செய்யாது? வீண் போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், சில ஆட்சிகளினாலே, சில காட்சிகளினாலே அநேக லட்சம் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இது உலகத்துக்கு என்ன செய்யாது? தெரியாதா இருக்கலாம். ஆனால் உள்ள அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த சென்டரில் இந்த சபையை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அநேக முஸ்லீம்கள், அநேக இந்துக்கள் ஆண்டுடைய நாமத்தை அறியணும்னு சொல்கிறதுக்காக கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். அநேகர் வீடுகளுக்கு தெரியாமலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமான்னு சொல்கிறவங்க கையை வைத்தால் இல்லையா சொல்லுங்களேன். அதனால் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், உன் ஜெபம் வீண் போகாது, உன் விசுவாசம் வீண் போகாது. நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து மறுபடி சொல்லுங்க பார்க்க, சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அழிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்ம பதற போல இருப்பான். காற்றடிச்சா அது என்ன செஞ்சுட்டு போகும்? பறந்து போகும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்திற்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், சோதனை வரும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், உன் விசுவாசத்துக்கு என்ன? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குதா? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் விசுவாசத்திற்கு சோதனை வரும். கடைசியில் உன் விசுவாசம் ஜெயிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிக்குன்னு சொல்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிக்காது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிக்கும் நாங்களா? வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா அட்டென்டிவாக கவனமாக இருக்கிற சபை இந்த சபை. உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை சுத்தமாய் புடமிடுகிற கை. ஹல்லேலூயா. எப்படியாய் புடமிடுகிற கை? சுத்தமாய் புடமிடுகிற. நெருப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். இதுதான் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஹல்லேலூயா.
சில இழப்புகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில வருத்தங்கள் எல்லாம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எப்படி கையை காமிச்சு சொல்லுங்க. உறுதியாக இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உறுதியாக இருக்கணும். அவங்க குமட்டிலே குத்திராதீங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி உறுதியாக இருந்தால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமான்னு சொல்கிறவங்க கையை தலையில் சொல்லுங்கள். அதையும் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நெருப்பு வரும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும். ஆனால் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டவன், அவரையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்தோட அவனை காத்துக்கொள்வார். ஆமான்னு சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி காத்துக்கொள்வார்? கொஞ்சம் சமாதானத்தோட காத்துக்கொள்வார். எத்தனை சமாதானம்? பூரண சமாதானம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். முழு சமாதானத்தையும் உனக்கு கட்டளையிடுவார். நீ போய்கொண்டிருக்கிறது கடனில் இருக்கும், நீ போய்கொண்டிருக்கிறது வருத்தத்திலையா இருக்கும், நீ போய்கொண்டிருக்கிறது சொன்னோடி கேட்காத பையனாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்கிறது தெரியாது. ஏன் நம்ம இப்போ சொன்னபடி கேட்காம அவன் எங்கேயாவது என்ன செஞ்சிட்ருப்பான்? கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான், அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக குடும்பத்தில் வருத்தங்களும் பாடுகளும் திண்டாட்டங்களும் திணறல்களும், திடீர்னு உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு பார்த்தா இந்த வியாதி என்று சொல்லி விடுவார்கள். நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது. தகர்க்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சேப்பாக்கம் சபைக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நெருப்பு வரும். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போகும்னு சொல்லி வேதம் ஒரு நாள் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? பக்கத்தில் உங்களை பார்த்து, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், உலகத்தில் உங்களுக்கு என்னது? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே போல் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுக்குள்ளே நீங்கள் கை தட்டியிருக்கணும், நான் சொல்லாமலே தட்டியிருக்கணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருப்பு எவ்வளவு பயங்கரமாக எரிஞ்சாலும் 4வது நபராக அவர் இறங்கி உனக்காக வர வல்லவராயிருக்கிறார். ஆமான்னு சொல்கிறவங்க கையை வைத்தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாவது நபராக? இது எந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்குது? வெரி குட். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 3 பேரை தூக்கி போட்டவன் செத்து போனான். ஆனால் இவர்கள் நெருப்பிலே விடுதலையாய் உலாவினார்கள். காரணம், வெளியிலிருந்தவர்களுக்கு தெரிந்தது, போட்டது 3 பேர், ஆனால் அங்கே விடுதலையாய் உலாவுகிறது எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4வது நபர் யார்? சத்தமா சொல்லுங்க, வெட்கப்படாம சொல்லுங்க. இயேசு, இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து 4வது நபராக நமக்காக இறங்கி வருவா. கரங்களை தட்டி மீண்டும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் 2 இடத்துல அதை நம்ம பார்க்குறோம். எரிஞ்சும் வேகாம போகிறது. எந்தெந்த இடத்துல? எதில்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விஷயத்துலையும் நம்ம பார்க்குறோம். மோசே முட்செடி. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட நெருப்பாக இருந்தாலும் அதில் வெந்து போகாத அனுபவத்தை என் ஆண்டவரால் உருவாக்க முடியும். ஆமான்னு சொல்கிறவங்க கையை வைத்தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே உற்று நோக்கிய போது அந்த நெருப்பு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? அந்த அக்கினி. அதை வாசித்துருங்களேன். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. உங்கள் பைபிளில் இருக்குதா? நடுவில் இருந்து நின்று தரிசனமானார். அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும்
அது வெந்து போகாமல் இருந்தது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல போகிறேன், எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு அநேகம் பேர் நெருப்பின் நடுவின் உச்சக்கட்டத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடன்களின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவமானத்தின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இது அக்கினியின் உச்சபட்சமாக இருந்தாலும் அந்த அக்கினியின் நடுவிலே நான் உன்னை வெந்து போகாமல் பாதுகாப்பேன். நீ உன்னை பொன்னாக விளங்க பண்ணும் வரைக்கும் என்னுடைய கரம் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கும். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 105 சங்கீதத்தின் 19 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 105 சங்கீதத்தின் 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை யாரை புடமிட்டதுன்னு தெரியுமா? நீங்க மேலே வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் யோசேப்பை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் கிடைச்ச உடனே, சொப்பனம் கிடைச்ச உடனே யோசேப்புக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம நினைச்சோம். ஆனால் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை வரைக்கும், சிறைச்சாலையின் அனுபவம் வரைக்கும் அவன் வாழ்க்கை அடுத்து மோசமாக தான் போயிட்டு இருந்தது தவிர அவனுக்கு நல்ல உயர்வே இல்லை. சொப்பனத்தில் கண்ட ஒரு காரியமும் நிறைவேறலை. தாயின் தாப்பனும் வந்து வணங்குவாங்க, சகோதரர்கள் வந்து என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. உலகமே வந்து அவனுக்கு முன்னாடி முகங்குப்புற விழும் அப்படின்னு சொல்லி தான் அவன் தரிசனம் பார்த்தான். ஆனால் நடந்தது என்னவோ, எல்லாம் அவன் மேலே அடி மேலே அடி. குழியில் போடப்பட்டான், எடுக்கப்பட்டான், விற்கப்பட்டான், போத்திபார் வீட்டில் குற்றஞ்சாட்டப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி அடுத்தடுத்து அவனுக்கு அக்கினி 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 அக்கினி. ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செய்து கொண்டிருந்தது? அவருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவரை என்ன செய்தது? புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில் கர்த்தர் ஒரு என்னதை கொண்டு வந்தார்? ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவனோட வாழ்க்கையில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆமென். இதில் சினிமாவில் கடைசி காட்சி என்ன சொல்லுவீங்க? கிளைமேக்ஸ். ஹல்லேலூயா. நான் உங்கள் வாயிலேருந்து வரணுங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சேன், கொடுத்தேன். ஹல்லேலூயா. கிளைமேக்ஸ் சொன்னால் அப்படியே எல்லாம் கண் என்ன செய்யும்? அகல விரியும், அப்படியே பார்க்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்படியே கையெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வருகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்தும் நேரம் வந்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஒரு உயர்வை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 23:10 சொல்லுகிறது, அவர் என்னை வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க உங்க பைபிளை டக்குன்னு நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கையை தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். கலர் பென்சில் வச்சிருக்கிறவங்க அதை கலர் பென்சிலால் மார்க் பண்ணுங்க. பேனா வச்சிருக்கிறவங்க பேனாவால் அடிக்கோடு இடுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. பென்சில் வச்சிருக்கிறவங்க அதை பாக்ஸ் பண்ணுங்க. அப்படி அழகாக அதை குறித்து வச்சுக்கோங்க. நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போகிறதெல்லாம் பொண்ணு தான் போகுமே தவிர, ஆமென், ஹல்லேலூயா, அழுக்கும் கந்தலும் கசப்புமான காரியங்கள் ஒன்றும் எங்கே போகாது? பரலோகத்திற்கு போகாது. நீ பொன்னாய் விளங்கினால் மாத்திரமே எங்கே போக முடியும்? பரலோகத்திற்கு போக முடியும். அந்த ஆதாரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 23:10 யோபு 23:10. நீங்கள் அதை பார்த்தா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி, ஆமென், எப்படி கிறுக்கி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் வசனத்தை அழிச்சிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். அது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா, உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாரா? ஈயத்தை எல்லாம். நீங்க சொன்னீங்க செம்பு கலந்திருக்கிறது அந்த பொண்ணுக்கு வேல்யூ குறைக்கிறது.
உன் வேல்யூ குறையக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிற எதெல்லாம் நீக்கி போடுகிறார்? ஈயத்தை நீக்கி போடுகிறார். அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் சில சமயங்களில் சிட்சிப்பார், அடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவரே அடிப்பார். அடித்தா நம்ம வாங்கிக்கொள்ளணும். நீதிமான் என்னை என்ன செய்யட்டும்? குட்டட்டும். அல்லேலூயா. நீதிமான் என் தலையில் என்ன செய்யட்டும்? குட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கிறது? எண்ணெயை போல இருக்கிறது, அல்லது சரப்பணியை போல இருக்கிறது. கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது சரஞ்சரமாக என்னது நகை போடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமென். எனக்கு அதாவது பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் என்னென்னா, நாங்கள் வளர்ந்து வந்த விதமெல்லாம் என் தங்கச்சிமாரெலாம் யாருமே நகை போடுறது கிடையாது. அந்த நகை போடாத ஒரு பரிசுத்தத்தில் நாங்கள் வளர்ந்து வர்றோம். அதனால் அதனுடைய காரியம்லாம் தெரியாது. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், ஒவ்வொரு வருஷ செயின் இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். முதலாவதாக ஒரு செயின், அதுக்கு பிறகு ஒரு செயின், அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது என்றும், அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆரமோ என்னமோ என்னது, அதை வரிசையாக சொல்லுங்கள் என்னென்னு. ஹல்லேலூயா. சரி, அந்த வரிசையில் என்ன செய்யணுமா? அந்த தங்க செயின் போட்டால் தான் கல்யாண வீட்டுக்கே என்ன செய்ய முடியுமா? போக முடியுங்கிறத இப்போ சமீபத்தில் தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துக்கே அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் தேவை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகினால வாடகைக்காவது எடுத்து என்ன செஞ்சுட்டு போகணும்? போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. இது வேதத்தின்படி நல்லது, நல்ல காரியம். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்? கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கணும். கல்யாண வஸ்திரம் என்ன செஞ்சுருக்கணும்? தரிச்சிருக்கணும். அப்படி கல்யாண வஸ்திரம் தரிக்கலைன்னா அவனை தூக்கி எங்கே போடணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது? எரிகிற அக்கினியில் போடணும்னு சொல்லி போட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் களிம்பு நீ சுத்திகரிக்கப்பட்டாதான் பரலோகத்தில் நீ சேர்வ. அல்லேலூயா. அங்கே ஒப்பிடும்போது கர்த்தர் பார்ப்பார், இந்த தங்கமும் அந்த தங்கமும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். இது என் செல்ல தங்கம்னு சொல்லி நம்மை அழைத்து கொள்ளும்படியாக, நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஈயத்தை எல்லாம் நீக்குகிறார். கையை தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை கழற்றி புதிய மனுஷனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி என்ன மனுஷனாக மாறணும்? புதிய மனுஷராய் மாறும்படியாக கர்த்தர் நம்மை பழையவைகளெல்லாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயின? புதிதானவர்களாம். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீக்கும் போது அது இழப்பு அல்ல. ஆமென். செம்பு நீங்கி போனால் அது ஒரு இழப்பே அல்ல. ஈயம் நீங்கி போனால் ஒரு இழப்பே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் எப்படி விளங்கணும்? சுத்த பொன்னாய் விளங்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிங்க. நான் முடிக்கிறேன். இப்பொழுதோ கோபமும் மூக்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிரிக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த வசனம் கேட்டுச்சா? அந்த சகோதரி வாசிச்ச அந்த வசனம் எல்லாருக்கும் கேட்டுச்சா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் நீங்கணும்? சரி, இங்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 10 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள். ஓகே, வெரி குட். 5 வருஷத்துக்கு மேலே, 3 வருஷத்துக்கு மேலே, மற்றவங்களாம் எத்தனை வருஷம்? மற்றவங்களாம் எத்தனை வருஷம்? 2 வருஷம், 1 வருஷம். ஹல்லேலூயா.
சரி, உங்களை என்ன கணக்கில் சேர்க்குறதுனே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. சரி, எப்படியோ சில பல வருஷங்களாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷத்திற்கும் நம்முடைய கோபம் என்ன செய்யணும்? குறையணும். குறைஞ்சா ஒரு 10 வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கோபமே பட முடியாதவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனால் வருஷம் நம்ம கோபம் தான் என்ன செய்யுது? மூர்க்கம்தான் என்ன செய்யுது? வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோ நோ நோ. இன்னைக்கு உலகம் தப்பானதை நமக்கு என்ன செஞ்சுருக்குது? கற்றுக் கொடுத்துருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் யாரும் அதை பின்பற்றவே கூடாது. உலகம் சொல்லுது களவையும் கற்று மற என்று சொல்லி. அதை போல் மோசம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படின்னா உலகத்தில் உள்ள கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்? கற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. எவ்வளவு மோசமான காரியம்! உலகம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தீயதான எந்த ஒரு காரியத்திற்கும் நம்ம கை நீட்டவே கூடாது. கை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மை அனுப்பினாரோ அதை விட இன்னும் சுத்தமாய் மாறுகிறதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர மோசமாய் மாறுகிறதற்கு அல்ல. கை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். மறுபடியும் அதை வாசிங்க. என்னென்னலாம் அங்கே நம்மை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறது அதில் இப்போ நம்ம பார்க்கலாம். வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. கைவைத்தலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கவனமாக இதையும் நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இத்தனை ஈயத்தையும் நீக்கி போடணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காக கர்த்தருடைய கை உனக்கு ஆதரவாய் கடந்து வந்திருக்கிறது. இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய கை உனக்கு ஆதரவாய் கடந்து வந்திருக்கு. ஏற்றுக்கொள்கிற மாத்திரம் கையை வைத்து காண்பிங்க பார்க்கலாம். அல்லையா. நாம் ஏன் கையை உயர்த்த சொல்கிறோம் தெரியுமா? ஆமேன். கையை உயர்த்தினா பரலோகம் இன்னும் பக்கத்தில் இருக்குது. அல்லையா. கையை உயர்த்தாமல் இருந்தால் இவ்வளோ தூரம் என்னது? பரலோகம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. கையை உயர்த்திட்டோம்னா என்ன செஞ்சிருது? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சில என்னது ஒயர்லெஸ் மைக் பார்த்துருக்கீங்களா? கார்ட்லெஸ் மைக்கு. ஐ கார்ட்லெஸ் மைக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த கார்ட்லெஸ் மைக்கு இயங்குகிறதுக்கு காரணம் அதுக்குன்னு ஒரு ரிசீவர் வச்சுருப்பாங்க. அந்த ரிசீவரில் ஆண்டனா என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. அந்த ஆண்டனா எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு என்னது இருக்கும்? சிக்னல் கரெக்டாக இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆட்கள் அப்படி தூக்கிக்கிட்டே போவாங்க ஃபோனை. அல்லையா. எங்கே? எதுக்காக? சிக்னலுக்காக. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே கையை உயர்த்துங்கன்னு சொன்னால் என்ன செய்யறதில்ல? உயர்த்ததில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அருமையான ஆண்டனா இது தான். கையை உயர்த்துறது தான். கையை தள்ளியில சொல்லுங்களேன். ரெண்டு கையும் ரெண்டு என்னது ஆண்டனாவையும் உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரங்க சொல்லும் போதெல்லாம் என்ன செய்யணும். ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம கையை உயர்த்தும் போது அது சமீபத்திருக்கு. சில சமயத்தில் நீங்கள் தொடக்கூட செஞ்சுருவீங்க கர்த்தருடைய சமூகத்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையை உயர்த்ததுனால கர்த்தருடைய சமூகத்தை தொட்டுறீங்க பாருங்க. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் சொல்லுவேன், பரலோகம் வீங்கி இருக்குது. எப்படி இருக்குது? வீங்கி இருக்குது. எப்போ கொட்டலான்னு சொல்லி காத்திருக்கிறது. லேசாக கையை வச்சு தட்டி விட்டோம்னா அது போதும் எங்கே வந்து விழும்? மடியில் வந்து விழும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆகினால இப்படிப்பட்ட ஈயமெல்லாம் நம்மை விட்டு களைந்து போட்டு, மகனே தவறான பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாய், மகளே மோசமான பாதைகளில் நீ போய் கொண்டிருக்கிறாய், கர்த்தரை விட்டு தூரமாய் அகற்றப்பட்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளும் இன்னும் தூரமாய் நீ கர்த்தரை விட்டு போய் கொண்டிருக்கிறாய்.
ஆனால் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உனக்கு ஆதரவாய் கடந்து வந்திருக்கிறது. இந்த செய்தி உனக்காக உன் காதுகள் கேட்க இன்றைக்கு தொனிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்காக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நீ கவனித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடமாய் என்னுடைய கை திரும்புகிறது, உன்னிடமாய் என்னுடைய கவனம் திரும்புகிறது, உன் களிம்பை நீக்க என் கை உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, உன்னை சுத்தமாய் புடமிடும்படியாக என்னுடைய கை உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, ஈயத்தை எல்லாம் நீக்கி உன்னை சுத்தமான பொன்னாய் மாற்றும்படியாக என் கரம் உனக்கு ஆதரவாய் நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தை நீ கெடுத்து போட்டால் எந்த நேரம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த நாளிலே நீ உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் திரும்புவாய் என்று சொன்னால் உன் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போலவும் பனியை போலவும் வெண்மையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. This is your day. கர்த்தர் இந்த நாளை உனக்கு கொடுத்துரு. அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சவங்க 2 முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் சேர்ல இருக்கிறவங்க முழங்கால் போடுங்க. முடியல அப்படின்னு சொன்னா எழுப்பி நில்லுங்க. தேவ சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற நேரம், ஆண்டுடைய கரத்தை தொடுகிற நேரம். கர்த்தருடைய கரம் உனக்கு ஆதரவாய் நீட்டப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Jesus. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 முழங்கால் போடுங்க. 2 முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Give it to the Lord right now in the name of Jesus. இப்போ அங்கெங்கேயும் போகாம நீங்க எல்லாம் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிற நேரம். கர்த்தர் யாரையோ தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் இங்கே யாரையோ தொட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு ஆதரவாக கர்த்தருடைய கரம் கடந்து வந்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. Hallelujah. பெற்றுக்கொள். Receive the power right now in the name of Jesus. Rika tara rabala radiandora shekara balara. Yes. Hallelujah. இதுவரைக்கும் நீ செய்து கொண்டிருந்த பாவ காரியங்கள் இன்றைக்கு உன்னை விட்டு நீங்குகிறது. ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை விட்டு தூர போனேன், என்னை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும். கேளுங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்க அப்பா. நான் பொன்னா விளங்கணும், என் களிம்பு நீங்கணும், என் ஈயம் நீங்கணும், எனக்கு ஆதரவா உம்முடைய கரம் கடந்து வரணும் ஆண்டவரே. கேளுங்க, என் குடும்பம் நல்லா வாழணும் ஆண்டவரே, என் குடும்பம் விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரே. அப்பா, நான் பொன்னா விளங்கணும். கேளுங்க, என் அழுக்கு நீங்கணும் ஆண்டவரே, என் கோபம் நீங்கணும், என் பொய் நீங்கணும் ஆண்டவரே, வம்பும் தூஷணமான பேச்சுகள் என் வாயிலிருந்து நீங்கணும். என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் கழுவி சுத்திகரிக்கப்படணும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. சகோதரனே, இனி போய் பாவம் செய்ய வேண்டும் என்கிற நடுக்கத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறாயா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை தம்முடைய ஆவியினால் தம்முடைய ஜலத்தை உன்மேல் தெளித்து உன்னை சுத்திகரிக்க என் தேவன் இப்பொழுது இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சகோதரியே, உன் நாட்களை வீணாய் கடத்தி கொண்டிருக்கிறாய். மகளே, வீணாய் கடத்தி கொண்டிருக்கிறாயோ? செல்போனிலே உன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாயோ? வீணான புதிய பாவங்களிலே உன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஆசையாய் கூப்பிடுகிறதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் பேசுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Receive it right now. பெற்றுக்கொள். ரேகா தரரபா. கர்த்தர் தொட்டு சுத்திகரித்து கொடு. கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இந்த பாவமெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், வாய் திறந்து சொல்லு. அப்பொழுது கர்த்தர் ஏற்றெடுத்து பரலோகத்தின் தங்கமாய் உன்னை மாற்றுவார், பரலோகத்தின் பொன்னாய் உன்னை விளங்க பண்ணுவார். ஏ ரபா ஷரபலர் அதியந்தர ரபபு ஷரபம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Father God. உமக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல. ஒரு நிமிஷம். டி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. 2 கரங்களை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியே
சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நல்ல கை வைத்து சொல்லுங்க, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாடுங்க. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கரை நீங்க இருதயத்தை, கரை நீங்க. ஆமா பாஸ்டர், நான் பாவத்தோடு தான் வந்து முழங்கால் போட்டிருக்கேன். நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு, ஆண்டவர் என் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரா? என் அநியாயத்தெல்லாம் நீக்கி என்ன பரிசுத்தமாக்குவாரா? எப்போ ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எப்போ என் வாழ்க்கை மெச்சப்படும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன் பாஸ்டர். நான் தேவனுடைய இரக்கத்தை பெற விரும்புகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். அநேக கரங்களை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரங்களை உயர்த்தி பிடித்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்தோடு கூட இணைக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்துக் கொள்வீராக. சத்தியத்தின் பாதையில கர்த்தர் நடத்துவீராக. ஆச்சரியமான பாதைகளில் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களால் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் சுத்தமாய் கர்த்தர் கழுவி எல்லா கிரமங்களிலிருந்தும் எல்லா அநியாயங்களிலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்கி விடுதலையாக்கி பரலோகத்தின் தங்கங்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி அள்ள விடமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிற கடினமான பாதைகள், நெருப்பின் பாதைகள், அக்னியின் பாதைகள் ஆண்டவரே உம்முடைய ஜலத்தால் தெளிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே அவர்கள் கடந்து வந்து இன்று முதல் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று
ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Of His Call Ministries, 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005. Chennai 600005, India. Phone 9144-2852-8282. Mobile phone and WhatsApp 91-98412-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.